இங்கே பாருங்க, பலாத்தோப்புக்கு வந்துட்டோங்க. இதாங்க பலாத்தோப்பு. ஒவ்வொரு மரத்தில் பலாக்காயை பாருங்கள். நம்ம அங்கே இப்போ இதுக்கு முன்னாடி அங்கே இதுக்கு போயிருந்தோம். பலாப்பழ மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். இப்போ பலாத்தோப்புக்கு வந்திருக்கோங்க. இன்னொன்று எல்லாமே காயெல்லாம் ஒன்று சின்ன சின்னதாக தான் இருக்குது. எல்லாமே ஒன்று விளையணும். மெயினாக பலா மரத்துக்கு தண்ணி அவ்வளோ தேவைப்படாதுங்க. செம்மண் மட்டும் போதும். இந்த மண் வளம் தான் இதுக்கு மெயினாக. தண்ணி அதிகமாக தேவைப்படாது இதுக்கெல்லாம். மழை பெஞ்சாலே இதுக்கு பழம் வந்து சலிச்சு போயிடும். இப்போது நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பலாப்பழத்தோப்பு. இந்த பலாப்பழத்தோப்பு இதுக்கு வந்து சீசன் வந்து நம்மளுக்கு வந்து அக்டோபர் மாதமே ஆரம்பிச்சிடும். அக்டோபரில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் போகும். ஏறக்குறைய ஒரு 6 மாதம் போகும். அண்டு நான் சொல்கிறேன் இல்லையா, அக்டோபர்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நல்ல சீசன் வந்து நல்ல சீசன் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம்தான். மார்ச், ஏப்ரல், மே 3 மாதமும் பெரிய சீசன். ஓகே, இந்த பண்ருட்டி பகுதியில் ஏறக்குறைய ஒரு 200 கிராமங்களில் எல்லாருமே வந்து முந்திரி அதோட பலாப்பழம் இந்த விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. மரத்தை பற்றி தான், மரத்தை விவசாயம் தான். முந்திரியும் இருக்கும், அதே போல் பலாமரமும் இருக்கும். இந்த பலாமரம் வந்து நம்மளுக்கு என்னென்னா, பலாமரம் வந்து நம்மளுக்கு 2 விதத்தில் பயன்படும். ஒவ்வொரு வருஷம் நம்மளுக்கு வந்து பலாக்காய் கிடச்சிடும், அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் பலாமரத்தை இன்னொரு முக்கியம்னா அந்த பலாப்பழ மரம் தான் உங்களுக்கு வந்து வீடு கட்டுவதற்கு 1.5 ஜோடி, அதாவது 1.5 அடி பலவை. ஒரு ஜோடி பலகை வந்து இன்றைக்கி 25,000 30,000 கூட போகுது. நல்ல பலகையாக இருந்ததுன்னா ஒரு ஜோடி 2 பலகை 30,000 கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு 40-50 வருஷம் மரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 ஜோடி பலகை கிடைக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா. இன்றைக்கி ஒரு மரத்தினுடைய விலை 2 லட்சத்துக்கு மேலே. நல்ல மரமாக இருந்ததுன்னா ஒரு மரம் உங்களுக்கு வந்து 2 லட்சம், 2.5, 3 லட்சம், அந்த அளவுக்கு விலை போகும். இப்போ பலாப்பழ விவசாயிகளுக்கு பலாப்பழம் வந்து மேலே ஒவ்வொரு வருஷமும் ஈல்டு கிடைக்கும், ஒவ்வொரு வருஷமும் நமக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அந்த மரம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய சேமிப்பு. அந்த மரத்தை வந்து ஒரு 40 வருஷம், ஒரு 50 வருஷம் கழித்து வெட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மரமும் ஒரு 2 லட்ச ரூபா, 2 லட்சம் இல்லை 3 லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு அந்த மரத்தினுடைய பகுதிகள் வந்து வீடு கட்டுவதற்கு பெரும்பாலும் எல்லா வீட்டினுடைய கதவுகளும் வந்து பலாமரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. அந்த பலாமரத்துக்கு அந்த அதுதான் வந்து மிகப்பெரிய ஈடு. அது நம்மளுக்கு பெரிய அசட்டு அது. ஸோ அது மிக முக்கியம். இப்போ இந்த சீசன் வந்து நம்மளுக்கு இப்போ சொன்னால் இல்லையா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்குமே போகும். ஸோ அந்த சீசனில் நல்ல விளைச்சல் கிடைக்கும். இல்லை, நல்ல பருவ காலத்தில் நல்ல மழை பெய்யணும். இப்போ நம்மளுக்கு செப்டம்பர், அக்டோபர் நல்ல மழை பெஞ்சுன்னு வச்சிங்களேன், மழை நல்லா செழித்து இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். நம்ம வந்து தண்ணி பாசணுன்ற அவசியம் இருக்காது. அப்படி தண்ணி பாசனம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த ஒரிஜினல் டேஸ்ட், அந்த நல்ல டேஸ்ட் கிடைக்காது. ஸோ எந்த அளவுக்கு வெயில் நல்லா காயுதோ, நல்ல மரம் இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட். அதே போல் கலர், நல்லா சிகப்பு கலர், நல்லா மஞ்சள் கலராக உங்களுக்கு வந்து பழம் கிடைக்கும். அந்த ஒயிட் கலர் வந்து எப்படின்னா தண்ணி பாய்ஞ்ச இடத்துல தான் இருக்கும். அந்த சொலைகள்லாம் வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், சலசலன்னு இருக்கும், டேஸ்ட் கம்மியாக இருக்கும், சீக்கிரத்தில் வீணாகிடும். ஆனால் இந்த சொலைகள் வந்து சீக்கிரம் வீணாகாது, டேஸ்ட்டு நல்லா ஜாஸ்தி, நல்ல தித்திப்பாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த பலாமரத்தை வரைக்கும் ரொம்ப பார்க்க வேண்டியது. தேங்க்யூ. இங்கே பாருங்கள், பலாமரத்தை பாருங்கள், தோப்பை பாருங்கள். எல்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்டோட தோப்பு தாங்க இது. பண்ருட்டியில் அவருடைய தோப்பு தான் இது. இந்த மரத்தில் காய் தெரியுதாங்க, மேலே வர, கீழேருந்து மேலே வர ஒரு 50-100 காய் கிடக்குதுங்க.
ஃபுல்லாக பலாமரத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னார். காய்களை பாருங்கள், ஒவ்வொரு மரத்துலேயும் காய்கள் நல்லா நல்லா கிடக்குது. என்ன அந்த காய் பறிக்கிறீங்களா? ஆ ஆ இது ஈச்ச மரம் தானே? கத்தி எடுத்துகிட்டு வராதனால முறுக்கி எடுத்துட்டாரு. கத்தி எடுத்துகிட்டு வரல. Amsterdam.